கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமேன். இங்கே சாலமோன் ஞானி ஆண்டவர் சொல்வதாக பேசுவதாக எழுதி வைத்திருக்கிற வசனம் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன். இதே மாதிரி தான் சாமுவேல் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் சொல்றாரு. ஆகவே நாம் ஆண்டவரை சிநேகிக்கும் போது அவர் நம்மை சிநேகிக்கிறார். நாம் ஆண்டவரை மறுதளிச்சா அவர் நம்மளை மறுதளிப்பார். ஆகவே நம் ஆண்டவரை சிநேகிக்கிற மக்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவரை விட உலக பொருளோ உலக காரியங்களோ முதன்மையாக இருக்கக்கூடாது. அதுவெல்லாம் ரெண்டாவது தான், ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு. ஆகவே நம்ம ஆண்டவரை சிநேகிக்கிற மக்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது சொல்கிறாரு, அதிகாலையில் என்னை தேடுவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொல்கிறார். அதிகாலையில் நம்ம தேடணும். அதிகாலையில் தூங்கி எழுந்த உடனே முகத்தை கழுவிட்டு ஆண்டவர் சமத்தை தேடணும். தேடும்போது நாம் அவரை கண்டடைவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய சத்தின்னு சொன்னாக்கா, ஆண்டவரை சிநேகிக்கிறவர்கள் அவர் சிநேகிக்கிறாரு, அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறார்கள். ஆகவே நாம் இந்த அனுபவத்துக்குள்ள அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற அனுபவத்தில் நாளுக்கு நாள் வாழ்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். இயேசு நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் அதிகாலையில் தேடுகிற அனுபவத்தில் நாளுக்கு நாள் வளர வாழ உதவி செய்யுங்க. இது வரைக்கும் அதிகாலையில் நாங்கள் தேட மறந்தாலும் தயவாய் மன்னித்து வருகிற நாட்களை அவங்க தேட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.